தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 27 31 முடிய வசனங்கள். பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகின்றார். நம்பிக்கை எப்பொழுதுமே நமக்கு நல்லதையே நடக்க செய்யும். அதுவும் இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை ஒருபோதும் நமக்கு குறையே தராது என்பதற்கு இந்த புதுமை ஒரு சின்ன உதாரணம். பார்வையற்ற இருவர் இயேசுவிடம் பார்வை பெற வேண்டும் என்று வீடு வரை கத்திக்கொண்டு வருகின்றார்கள். ஒரு முறை அல்ல, 2 முறை. இயேசு அவருடைய விசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு அனைத்தும் நிகழட்டும் என்று கூறி பார்வை அளிக்கின்றார். இந்த விசுவாசம் நமக்கும் தேவை. ஏதோ ஒரு முறை 2 முறை கேட்டுவிட்டு எதுவும் நடைபெறவில்லை என்று நாம் நம்முடைய அவநம்பிக்கையின்படி வாழாமல், இறைவன் தருவார், என்னோடு கூட இருக்கின்றார், என்னை அன்பு செய்வார், என்னை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் அவரிடம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய விசுவாசம் வலுப்பெறும், இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் என்றும் இருந்து கொண்டே இருக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த 2 மனிதர்களைப் போல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். இயேசுவை தட்டிக்கொண்டே இருப்போம். அவர் வீடு வரை செல்வோம், அவரோடு பயணிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம், புதுமை நம்மிலும் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவன் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.